இந்த மகர ராசிக்காரங்க தனி மனிதர்களாக இருக்கிறப்ப வேற மாதிரிங்க அமைதியாக இருப்பாங்க. ஆனால் நண்பர்களோடு சேர்ந்துட்டா போதும், தலைவர் வேற ரகங்க. நண்பர்களோடு சேர்ந்துட்டா போதுங்க, நட்பாக பேசி மகிழ்ச்சி அடைகிறதா இருக்கட்டும், மற்றவங்கள பேச விட்டு நகைச்சுவை உணர்வோடு பேசுறதா இருக்கட்டும், கதை கவிதை வரலாறுன்னு எல்லாமே மணிக்கணக்கில் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. மனசுங்கிறது மகிழ்ச்சியில் தெளிஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சிறப்பான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை. எந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க, நீதி நேர் தவறாமல் நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதே மாதிரி உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தம் எல்லாருமே வேணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இவங்க தான். அவங்களால பல ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஏமாளி யாருன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே சொந்த பந்தம் எல்லாமே வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சொந்தத்தால் எப்போதுமே பிரச்சனை தான், எந்த பயனுமே இல்லை. ஆனால் அதை பற்றி எல்லாமே கவலைப்படாமல் தன்னுடைய திறமையால் உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. தான் மட்டும் உயராமல் தன்னுடைய குடும்பத்தை தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்கள முன்னேற்றக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. அப்படி ஒருத்தரை நம்பிட்டா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. கொஞ்சம் ஒளி கூச்சக்கூடியவங்க, நிறைய பெரிய பெரிய சாதனை எல்லாமே செய்வாங்க. ஆனால் தான் செஞ்சேங்கிறத டக்குன்னு முன்னாடி ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது சபைக்கு முன்னாடி நிற்கிறதுனா உங்களுக்கு கொஞ்சம் பயம் கோச்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. தான் மேலே அதிகப்படியான உயர்வான நம்பிக்கை வச்சுருக்கக்கூடியவங்களா, உயர்வான இடத்துல வச்சு பார்க்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். அதே மாதிரி ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே ஒன்று தான் சொல்லலாம். சமமாக பாவிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே நேரடியாக யாராவது உதாசனப்படுத்திட்டா, கேலி கிண்டல் செஞ்சுட்டா அதை மனசில் அப்படியே வச்சுருப்பாங்க. எப்பயுமே அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, சேர மாட்டாங்கன்னு சொல்லலாம். சுய கௌரவம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. சனி பகவான் தான் உங்களுக்கு ராசிதிபதி அமைஞ்சிருக்கிறதால உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல மச்சம் தழும்பு வடு இருக்கும். இடுப்புக்கு கீழே கொஞ்சம் பலம் குறைஞ்சவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. குரலை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். இவங்க தோற்றத்தை பார்த்து நிறைய பேர் ஏமாந்து போகிறவங்க உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க தோட்டத்தை விட மனசில் இருக்கக்கூடிய ஒரு மன தைரியம் வைராக்கிங்கிறது சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. ஏழையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு ஸ்டைலாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க நட உட பாவனையில் ஒரு ஸ்டைலுங்கிறது நிறைஞ்சிருக்குங்க. தோற்ற பொழிவில் ஒவ்வொரு நொடியும் தன்னைத்தானே கவனிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உடையவங்களா இருப்பாங்க. ஒழுக்கம் கட்டுப்பாடு நிறைஞ்சவங்கன்னு இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க. பார்த்தா பசு மாதிரி இருந்தாலும் பாய்ந்தா பிடிங்க. ஆனால் இவங்க எந்த விஷயத்துக்கும் உடனடியாக பாய மாட்டாங்க. அடுத்தவங்கள பாய விட்டு எதிரியை கவிழ வைக்கக்கூடிய ஒரு மன தைரியம் மனப்பக்கம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இடம் பொருள் ஏவல்ங்கிறது உங்களுக்கு எப்போதுமே தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட மகர ராசி அன்றர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா, ஜோதிட ரீதியான தீர்வு காண நீங்க விருப்பப்பட்டா, உங்க வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே கேட்டு நீங்க தெளிவு பெறலாம். அதே மாதிரி மகர ராசி அன்பர்கள், நீங்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லலாங்க. இது வரைக்கும் எந்த வகையில் எல்லாமே பாதிக்கப்பட்டீங்களோ அதில் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. அதுவுமே இந்த இளம் வயசுக்காரங்களுக்கு அற்புதமான காதல் வாழ்க்கை மலரக்கூடிய நேரம். படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல காதல் மலரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. காதல் விஷயம் கல்யாணத்தில் மாறக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி ஏற்கனவே காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் திருமண முயற்சி செஞ்சீங்கன்னா சூப்பரான காலகட்டமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குரு பகவான் கூடவே இந்த நேரம் 6ஆம் இடத்துல பார்க்குறாரு. குழந்தை இல்லாதவங்களுக்கு சிகிச்சை மேற்கொண்டீங்கன்னா அருமையான குழந்தையை பாக்கி காத்திருக்குன்னு சொல்லலாம். குழந்தை இல்லாதவங்க, திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் இந்த மருத்துவ சிகிச்சை சரியாக எடுத்துகிட்டு வர பாருங்கள், கண்டிப்பாக நன்மை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 6ல் குரு இருந்தாலே ஊரெல்லாம் பகைன்னு சொல்லுவாங்க. அதனால பேச்சிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். நீங்கள் ஒன்று சொல்ல போனால் அங்கே வேற ஒன்றா தான் முடியும். அதனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. வேலை, பொருளாதார நிலை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்குறது கிடைக்கும். அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. நல்ல சம்பளம் வரும்னு சொல்லலாம். பல வெற்றி கிடைக்க போகுது. புதுசாக தொழில் நீங்கள் முயற்சி செஞ்சாலும் சரி, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா கூட வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால, மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது பணத்தோட பெருமை பற்றி நீங்கள் வெளியில் பேசக்கூடாது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பணம் கையில் இருக்குதோ இல்லையோ கொஞ்சம் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளியில் பேசிக்காதீங்க.
முதலீடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி பாதுகாப்பான இடத்துல பணத்தை முதலீடு செய்கிறது நல்லது. அதிக கடன் வாங்காமல் இருக்கிறது அந்த நேரம் நல்லதுன்னு சொல்லலாம். புதுசாக நீங்கள் தொழில் முயற்சி செய்கிறதா இருந்தாலும் சரி, அகலக்கால் வைக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடன் வாங்கி செலவு செஞ்சீங்கன்னா பின்னாடி வருத்தப்படணும். கடனை விட கொடுமையான விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஏற்கனவே கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள் 7.5 காலமும் நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் சாப்பாட்டுக்கு இருக்குதோ இல்லையோ, வாங்கின கடனை எப்படியாவது கட்டணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு தான் இது வரைக்குமே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க. இனி வரக்கூடிய காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மேலும் மேலும் கடன் வரதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த நேரம் உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது. முயற்சிக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ சாதகமான பலன் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதால உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடல் பருமன் பிரச்சனை பெரும்பாலான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் முடிஞ்ச வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். சுறுசுறுப்பாக இயங்குறது நல்லது. உடலில் நீரேற்றமாக வச்சுருக்கிறது நல்லது. பெண்களாக கூடவே இந்த நேரம் நீங்கள் செவ்வாய் பகவான் வழிபாட்டை செஞ்சுட்டு வர பாருங்கள். இதனால் இந்த கருப்பை பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மேலுமே ஒரு முறையான சிகிச்சை எடுத்துக்கிறது இந்த நேரம் நல்லது. ஏன்னா எதிர்காலத்துக்கு அதுதான் சிறப்புன்னு சொல்லலாம். உணவு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அதிகப்படியான இந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவை நீங்கள் இந்த நேரம் எடுத்துக்கிறது வேண்டாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. கட்டாயம் இந்த நேரம் நீங்கள் எந்த துறை எடுத்தாலுமே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையும். செவ்வாய் பகவான் அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை கூடுதலாக நீங்கள் கண் விழித்து படிக்கிறது நல்லது. இதனால் ஒரு அமோகமான மதிப்பீடு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்புதாங்க. முடிஞ்ச வரைக்குமே வீட்டில் வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமி தாயார் படத்தை வச்சு நீங்கள் பூஜை செய்ய பாருங்கள். நீங்கள் அப்படி பூஜை செய்கிறப்ப விளக்கு கடியில் கொஞ்சமாக பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தையோ இல்லைன்னா ஸ்ரீ விருட்சம் சொல்லக்கூடிய வாக்கியத்தையோ எழுதி அதுக்கு மேலே நீங்கள் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். இந்த நேரம் பிள்ளைகளுடைய படிப்பு வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. சுக்கிர பகவானுடைய அனுகூலமும் சிறப்பாக இருக்கிறதால சொந்த வீடு வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் வாங்கி குவிக்க போகிறீங்கன்னு சொல்லலாங்க. கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் செவ்வாய் 7ல் நீச்சமாக இருக்கிறாரு. நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கெட்ட பேர் உண்டாகுங்க. இந்த நேரம் அவங்க செஞ்ச தப்புக்கு உங்கள் மேலே பழியை தூக்கி போட்டு போயிடுவாங்க. உங்கள் மேலே பழி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால நண்பர்கள் வகையில் எச்சரிக்கையாக இருங்க. என்னதான் உயிருக்கு உயிராக பழகக்கூடிய நண்பராக இருந்தாலும் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வம்பு வழக்கில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் எந்த பாதிப்புமே இல்லை. பேச்சில் கவனமாக இருக்கணும். மற்றவங்க விவகாரங்களும் தலையிடக்கூடாது. நண்பராக இருந்தாலும் சரி, சொந்த பந்தம் இருந்தாலும் சரி, இந்த நேரம் கொஞ்சம் ஒரு அடி தள்ளியே நிற்க பாருங்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குதுங்க. உறவினர்களை சந்தித்து நிறைய விஷயங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சனி பகவான் ஏறக்குறைய 7.5 ஆண்டுகள் பிடிச்சி ஒரு தளர்த்தி விட்டார்னு சொல்லலாங்க. இனி பல சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. அதே நேரம் ராகு 2ல் இருக்கிறத மறந்துடாதீங்க. 5ல் கொஞ்சம் சங்கடத்தை தந்துக்கிட்டு இருந்த புதன் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்துக்கு போய் குருவோடு இணைகிறார். அதோட குரு 9ஆம் பார்வையாக உங்களுக்கு தனக்குடும்ப ராசியை பார்க்குறதால தீய பலன்கள் எல்லாமே கட்டுப்பட்டு தான் இருக்கும். கிரக சுழற்சிங்கிறது ஏற்றத்தை இறக்கத்தை அடுத்தடுத்து தரக்கூடியது தான். அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். வேலை சும்மா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சகோதர உறவில் கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக இந்த நேரம் பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாமே பக்கச்சிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமையாக இருந்துக்கிறதா இந்த நேரம் நல்லதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே புண்ணிய பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே உங்களால் முடிஞ்ச தானங்களை நீங்கள் செய்கிறது நல்லது. அதாவது அன்னதானமாக செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இந்த உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க, குறிப்பாக இந்த கால்கள் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்ச உதவி செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ கோவிலுக்கு போக மறந்துடாதீங்க. ராகு காலத்தில் விளக்கு போட்டுட்டு வர பாருங்கள். அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. மகர ராசியில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியனோட சஞ்சாரத்தால் குடும்பத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் சின்ன சின்ன கோபம் இருந்தாலுமே அது உடனடியே தணிஞ்சிடும். பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு உண்டுங்க. அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. புதனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதால நெருக்கடியான சூழ்நிலை இல்லை, வருமானம் சிறப்பாக இருக்குது. இந்த திங்கக்கிழமை நாட்களை மட்டும் எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சனி, ராகு, சூரியன், குரு, கேதுவோட சஞ்சார நிலை சிறப்பாக இருக்குது. ஆனால் எல்லா செயல்பாட்டிலும் இந்த இடமே நீங்கள் அன்றாட எந்த வேலை செஞ்சாலும் அதில் கூடுதல் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க.
குரு பார்வை இருக்கிறதால வியாபார ரீதியாக உங்களுக்கு எந்த தடை இருந்தாலும் விலகும். வருமானம் சிறப்பாக இருக்குது. புதிய முயற்சி சாதகமாக முடியும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் நீச்சம் அடைந்து இருக்கிறதால, அஷ்டம ஸ்தானத்தில் கேது இருக்கிறதால உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். சில நேரம் உறவு வகையில் மன உளைச்சல் ஏற்படும். அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலே தன்னால் தணிஞ்சிடும். இந்த நேரம் வீரமாக செயல்படுறதை விட விவேகமாக செயல்படுறது நல்லது. நீங்கள் இந்த புதன்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் எந்த வேலை செஞ்சாலும் நிதானமாக இருந்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நன்றி நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்க